வேசிகளின் தாயான பாபிலோனுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு நாசியில் சுவாசமுள்ள அனைத்து மனிதனுக்கும் தொடர்பு உண்டு. அவள் எல்லோரையும் உரசி பார்க்கிறாள். அநேகரை வஞ்சித்து விபச்சாரத்தில் மூழ்கடிக்கிறாள். ஆயிரக்கணக்கான வருடங்களின் இந்த வேசியின் முடிவு மிகவும் வித்தியாசமாக இருக்கும். திடீரென்று மதங்கள் காணாமல் போகும். இவைகளை நம் தலைமுறை பார்க்கவும் அதிக வாய்ப்பு உண்டு. எனவே அறிந்து கொள்வோம், பகிர்ந்து கொள்வோம், எதிரிகளையும் நண்பர்களையும் உறவுகளையும் மீட்டெடுப்போம். Welcome back to episode 47, The Book of Revelation. வெளிப்படுத்துதல் 17ஆம் அதிகாரம் 7 முதல் 18 வசனங்கள் வரை. இதற்கு முந்தைய பதிவை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் நீங்கள் அதை பார்க்க வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது பாபிலோன் என்ற ஒரு நகரம், அது வரலாற்று ரீதியாகவும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. அதற்கும் அந்த வேசியிற்கும் தொடர்பு உண்டு. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது, அந்த வேசிகளின் தாயை சுமந்து செல்கிற மிருகம் அவளை வஞ்சித்து கொலை செய்துவிடும். அது எப்படி நடக்கப் போகிறது பார்க்கலாம். இன்றைய பதிவு பிரதானமாக 4 மர்மங்களை குறித்தது. ஒன்று, வேசிகளின் தாயினுடைய மர்மம். இரண்டாவது, 7 ராஜாக்களின் மர்மம். மூன்றாவது, மிருகத்தின் மர்மம். நான்காவது, 10 ராஜாக்களின் மர்மம். இறுதியில் ஒரு மிக பெரும் அதிர்ச்சி தகவல் அநேகரை மெய்சிலிர்க்க வைக்கும். அது ஒரு சீக்ரெட். எப்பொழுதும் போல் இல்லாமல் இம்முறை சற்று வித்தியாசமாக இன்றைய பதிவை கட்டமைத்திருக்கிறேன். அதன்படி 5 முதல் 18 வசனங்களை படித்துவிட்டு பின்பு நான் 5 பிரிவுகளாக பிரிக்கப் போகிறேன். அது கதை சொல்வது போல் இருக்கும். நீங்க நினைக்கலாம், ஏங்க திடீர்னு ஃபார்மட்டை மாத்துறீங்கன்ட்டு. 2 காரணம். ஒன்று, ஒவ்வொரு வசனத்தினுடைய ஆழத்திற்கும் சென்றால் அதை படித்து முடிப்பதற்கு அல்லது விளங்கி கொள்வதற்கு பல வருடங்கள் ஆகலாம். அதனால் அந்த ரூட் எடுக்கல. 2வது காரணம், உடல்நிலை சற்று குன்றி இருக்கிறது என்று சொல்லலாம். ரிப்போர்ட் மேலே ரிப்போர்ட் எடுத்துட்டு இருக்கிறேன். உங்களுடைய ஜெபத்திற்காக முன்கூட்டியே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். 5ஆம் வசனம். மேலும் அவள் நெற்றியில் ஒரு இரகசியம் எழுதியிருந்தது. மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்ற பெயர். 6ஆம் வசனம். பின்பு அந்த பெண் பரிசுத்தவான்களின் இரத்தத்தையும் இயேசுவனுடைய சாட்சிகளின் இரத்தத்தையும் குடித்திருப்பதை பார்த்தேன். நான் அவளை பார்த்த பொழுது மிகவும் ஆச்சரியப்பட்டேன். 7ஆம் வசனம். பின்பு தூதன் என்னிடம் கூறினான், ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த பெண்ணுடைய இரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகள் உடையதாக இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய இரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். 8ஆம் வசனம். நீ பார்த்த மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்தில் இருந்து ஏறி வரப்போகிறது, வந்து நாசமடைய போகிறது. உலகம் உண்டானது முதல் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படாத பூமியின் மக்களே, இருந்ததும் இல்லாமல் போனதும் இனி வரப்போகிறதுமான மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். 9ஆம் வசனம். ஞானமுள்ள மனம் இதை புரிந்து கொள்ளும். அந்த 7 தலைகளும் அந்த பெண் உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். 10ஆம் வசனம். அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்பொழுது அவன் கொஞ்ச காலம் நீடிக்க வேண்டும். 11ஆம் வசனம். மிருகம் இருந்தது, இப்பொழுது இல்லை. அவனே 8வதாக வருவான். அந்த 7 ராஜாக்களில் ஒருவனும் நாசமடைய போகிறவனுமாக இருக்கிறான். 12ஆம் வசனம். நீ பார்த்த 10 கொம்புகளும் 10 ராஜாக்கள். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடன் 1 மணி நேரம் வரை ராஜாக்களைப் போல அதிகாரம் பெற்றுக்கொள்வார்கள். 13ஆம் வசனம். இவர்களின் ஒரே நோக்கம், இவர்கள் தங்களுடைய வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள்.
14ஆம் வசனம், இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாக இருக்கிறதுனால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் விசுவாசம் உள்ளவர்களுமாக இருக்கிறார்கள் என்றான். 15ஆம் வசனம், பின்பு அவன் என்னிடம் கூறியது, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை பார்த்தாயா? அவைகள் மக்களும் திரள் கூட்டமும் தேசங்களும் பல்வேறு மொழிகளை பேசுகிறவர்களுமே. 16ஆம் வசனம், நீ பார்த்த 10 கொம்புகளும் மிருகமும் அந்த வேசியை வெறுத்து அவளை பாழும் நிர்வாணமும் ஆக்கி அவளுடைய சரீரத்தை நாசமாக்கி அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள். 17ஆம் வசனம், தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் வரையும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுவதற்கும் ஒரே மனதுடையவர்களாக இருந்து தங்களுடைய ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார். 18ஆம் வசனம், நீ பார்த்த அந்த பெண்தான் மகாநகரம். பூமியின் ராஜாக்கள் மீது அவளுக்கு ஓர் ராஜ்யம் இருக்கிறது. 4 முக்கியமான காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம் என்று கூறியிருந்தேன். அதில் முதலாவது, வேசிகளின் தாயின் மர்மம். இந்த வேசியை குறித்து இந்த அதிகாரத்தில் எந்தெந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் ஒரு விசை பார்க்கலாம். முதல் வசனம், திரளான தண்ணீர்களின் மேல் அமர்ந்திருக்கிறாள். இதற்கு முந்தைய பதிவில் பார்த்தது பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ். இன்றைக்கு ஒரு கூடுதலான காரியத்தை பார்க்கலாம். இந்த திரளான தண்ணீர் என்பது பூமியில் இருக்கிறதா அல்லது வான மண்டலங்களில் இருக்கிறதா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தேவன் ஆகாய விரிவை உருவாக்கி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற தண்ணீருக்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற தண்ணீருக்கும் பிரிவை உண்டாக்கினார். ஃபர்ஸ்ட் டவுட் இங்க வந்துருச்சா? அடுத்தது, வேதாகமத்தை பொறுத்தவரை மத்திய தரைக்கடல் திரளான தண்ணீர் அல்ல. நிறைய பேர் இதை நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மகா சமுத்திரம், கிரேட் சி என்றுதான் அழைக்கப்படுகிறது. இந்த திரளான தண்ணீர் என்பது சங்கீதம் 29 3ஆம் வசனத்தில் யாவே திரளான தண்ணீர்களின் மேல் அமர்ந்திருக்கிறார். யாவே என்ன மெடிட்டரேனியன் சீக்கு மேலே அமர்ந்துட்டு இருக்கிறாரு? there is no way. 2ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? ராஜாக்களும் பூமியில் குடியிருப்பவர்களும் இந்த வேசியினால் போதை போன்ற ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாகி விபச்சாரம் செய்கிறார்கள். இதனுடைய பொருள், பணம், பதவி, சரீரத்தின் இச்சை முதலில் ஆசையாக இருக்கிறது, அடைந்த பின் போதையாக மாறுகிறது. அந்த போதையை தக்க வைத்து கொள்ள எல்லா விதமான கர்த்தருக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடுவது. இன்ஸ்டெட் ஆஃப் சூசிங் a path that leads to everlasting life with Jesus Christ, you choose a path that ends in eternal suffering. 3ஆம் வசனம், மிருகத்தின் மீது அந்த வேசி அமர்ந்திருக்கிறாள். அப்படின்னா, அதாவது மிருகம் என்ற அந்திக்கிறிஸ்து முதல் 3.5 வருடத்தில் வேசிகளின் தாயானவளை முன்னிறுத்தி அவளை சுமந்து மத உணர்வை வைத்து போர், பஞ்சம், கொடிய நோய் என்பதற்கு வித்திடுவான். இவனுடைய அதிகாரங்கள் அனைத்தும் பரலோகத்திலிருந்து வரும் கட்டளைகளே. அதை மறந்துவிடக்கூடாது. வெளிப்படுத்துதல் 6ஆம் அதிகாரத்தில் இதனுடைய விளக்கம் குறிப்பிட்டிருக்கிறது. யாராவது பார்க்கலனா அதை போய் பாருங்க. 5ஆம் வசனம், she is the mother of harlots, வேசிகளின் தாய் என்று யோவான் எழுதியிருக்கிறார். இவள் ஒரு உலகளாவிய விபச்சாரி. கிட்டத்தட்ட எப்படி சொல்லலாம்னா பிரான்சைசி மாடல் மாதிரி கொடுத்துருக்கிறா. இவ எல்லா கண்டங்களிலேயும் தனக்கு கீழ் இருக்கும் அசுத்த ஆவிகளை வைத்து விக்கிரகங்களை வழிபட வைத்து விபச்சாரம் செய்துவிட்டாள். அதாவது மனித ஆத்துமாவுடன் இணைந்து படைத்தவருக்கு செல்ல வேண்டிய மகிமையை அபகரித்தாள். தானியேலின் புத்தகம் காணொளிகளில் வேறு தெய்வங்கள் உண்டா என்ற காணொளியை நீங்கள் இதுவரை பார்க்கவில்லை என்றால் அதை கண்டிப்பாக பார்க்க பரிந்துரைக்கிறேன். 6ஆம் வசனம், இயேசுவின் இரத்த சாட்சிகளின் இரத்தத்தை குடித்தவள் இவள். உபத்திரவத்தின் உச்சத்தை கண்ட ஸ்மோனா சபை
இன்றும் இருக்கிறது. நாத்திகர்களும் மதவெறியர்களும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளை கொலை செய்வது இன்று வரை தொடர்கிறது. ஒரு நற்செய்தி என்னவென்றால், மிகவும் கேவலமான லவோதிக்கா சபையின் நாட்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் முடிவுக்கு வரலாம். மணவாட்டியான நம்மை அழைத்து செல்ல இயேசு கிறிஸ்து மேகங்களின் நடுவில் எந்நேரத்திலும் வரலாம். மாரநாதா. அடுத்து வருவது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். மிஸ்ட்ரி ஆஃப் த உமன். யோவான் என்ன எழுதியிருக்கிறார்? 7 தலைகள், 7 மலைகள், அந்த 7 மலைகள் 7 ராஜாக்கள் என்று. இந்த வேசி இவர்களுக்கு மேலே அமர்ந்திருக்கிறாள். அதுவும் திரளான தண்ணீர் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கடைசியா முடிக்கும் போது என்ன பண்ணிட்டார் யோவான்? அந்த வேசி ஒரு நகரம் என்று குறிப்பிட்டு விட்டார். இப்ப அதுதான் கன்ஃபியூஷனுக்கு காரணமே. மக்கள் என்ன பண்றாங்க, 7 Hill சிட்டி என்று சொன்னாலே அது ரோமை குறிக்கிறது, அதனால இந்த வேசி என்பது ரோம் தான் என்று ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். சில கிறிஸ்துவர்கள் இல்லங்க அது ரோம் அல்ல, மெக்கா தான். இதை குறித்து ரொம்ப டீட்டெயிலாக நாம் பார்க்க போகிறோம். யோவான் திரளான தண்ணீரின் மீது இந்த வேசி அமர்ந்திருக்கிறாள் என்று கூறியிருக்கிறார். அதோடு சேர்த்து 15ஆம் வசனத்தில் இந்த பெண் 4 வகையான மக்கள் மீது அதிகாரம் பெற்றவள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். சற்று கூர்ந்து கவனிக்கலாம். இங்க யோவான் 4 வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாருங்க. பீப்புள்ஸ், கிரவுட்ஸ், நேஷன்ஸ் அண்ட் டங்ஸ். இந்த பீப்புள்ஸ் என்பது கிரேக்க மொழியில் லவோய், பலதரப்பட்ட இனம் அல்லது கலாச்சாரம், வம்சாவழி. 2வது ஒக்லாய் என்ற கிரேக்க வார்த்தை. ஒழுங்கமைக்கப்படாத குழு, பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அல்லது நிகழ்விற்காக கூடுகிறது. திடீர்னு ஒரு சாவு, கும்பல் கூடுதலையா, அதுதான் கிரவுட் என்பது. 3வது எத்னே என்ற ஒரு கூட்டம். இது பகிரப்பட்ட பிரதேசம், அரசாங்கம் மற்றும் கலாச்சாரம் கொண்ட ஒரு குறிப்பிட்ட அரசியல் அமைப்பை குறிக்கிறது. உதாரணத்திற்கு இந்தியா என்பது பல கலாச்சாரங்கள், பல இனங்களை உள்ளடக்கியது. 4வது குளோசாய், மொழிவாரியான கூட்டம். தமிழ், தெலுங்கு, இந்தி, குஜராத்தி, பெங்காலி, அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்று நன்றாக தெரிகிறது. இவள் அமர்ந்திருப்பது ஒரு குறிப்பிட்ட நகரம் அல்ல, இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை குறிப்பது. இவைகளோடு சேர்த்து யோவான் வேறு சில வார்த்தைகளும் பயன்படுத்தி இருந்தார். அது திரளான தண்ணீரின் மீது அமர்ந்திருக்கிறவள் பரிசுத்தவான்களின் இரத்தத்தை குடித்திருக்கிறாள். ஒரு சிம்பிள் லாஜிக்ங்க. அப்போஸ்தலராகிய தோமா 1 நூற்றாண்டில் சென்னையில் இரத்த சாட்சியாக பலியாகி இருக்கிறார். 1 நூற்றாண்டில் மட்டுமல்ல, எப்பொழுதுமே தமிழ்நாடு ரோம சாம்ராஜ்யத்திற்கு உட்பட்டது இல்லை. ஸோ நான் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா, ரோம சாம்ராஜ்யமோ அல்லது ரோம மத அமைப்போ அப்போஸ்தலராகிய தோமாவின் இரத்தத்தை குடிக்கவில்லை. ஆனால் இந்த வேசி குடித்திருக்கிறாள். பை த வே, இன்னும் சில ஆதாரங்கள் வருகிறது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த மிஸ்ட்ரி ஆஃப் த உமன்ல 16ஆம் வசனத்தில் யோவான் இப்படியாக எழுதுகிறார்: 10 ராஜாக்கள் அவளை நிர்வாணமாக்குவார்கள், அவளுடைய சதையை உண்டு அவளை நெருப்பில் எரிப்பார்கள். இங்க நிர்வாணமாக்குவார்கள் என்று சொல்வது ஆபாச கோணத்தில் அல்ல. பல்வேறு தெய்வங்களின் பெயரில் இந்த வேசி படைத்தவருக்கு செல்ல வேண்டிய மகிமையை தனக்குரியதாக்கிவிட்டால் இப்பொழுது வெளிப்படையாக எல்லோருக்கும் அது தெரிவிக்கப்பட்டது, புரிந்து கொள்ளப்பட்டது, அறிந்து கொண்டார்கள். சதையை உண்டு என்று எழுதியிருக்கிறார். அவளின் உண்மை நிலவரத்தை காண்பித்த பிறகு அவள் வஞ்சித்து பெற்ற மகிமையை 10 ராஜாக்கள் உட்கொள்கிறார்கள். பின்பு அதை அந்தி கிறிஸ்துவுக்கு ஒப்படைத்து விடுகிறார்கள். இனிமேல் அவளுக்கு மகிமை இல்லை. நெருப்பில் எரிப்பார்கள். அப்படியென்றால் அவளுக்கு தீர்ப்பிடுகிறார்கள். ஏன் இவர்கள் இதை செய்கிறார்கள் என்பது கடைசியில் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இது என்ன சேம் சைடு கோல் அடிக்கிற மாதிரியே இருக்கே. நான் சொல்றது கரெக்டா? there is a twist. இப்பொழுது 2வது தலைப்பிற்கு செல்லலாம். 7 ராஜாக்களின் மர்மம்.
இந்த 7 ராஜாக்களை குறித்ததான ஒரு சில வசனங்கள் உங்களுடைய பார்வைக்கு. 2ஆம் வசனத்தில் பூமியில் உள்ள ராஜாக்கள் போதையாகி வேசியின் தாயோடு விபச்சாரம் செய்கிறார்கள். 9ஆம் வசனம் 7 தலைகள் 7 மலைகள் அவைகள் மீது வேசி அமர்ந்திருக்கிறாள். 10ஆம் வசனம் 7 ராஜாக்களில் 5 பேர் விழுந்தார்கள், ஒரு ராஜா இருக்கிறான், ஒரு ராஜா வரப்போகிறான். 11ஆம் வசனம் 7வது ராஜா தான் 8வது ராஜாவுமாக இருக்கிறான், ஏனென்றால் அவன் 7வது ராஜ்யத்தின் ஒரு அங்கத்தினர். இதை மிருகத்தின் மர்மம் என்ற தலைப்பு படிக்கும் பொழுது பார்க்கலாம். இப்போ கன்ஃபியூஷன் என்ன? இந்த தலைகள்னா என்ன, மலைகள்னா என்ன, ராஜாக்கள்னா என்ன, ஏன் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா எழுதி வச்சிருக்கிறாரு யோவான்? பார்ப்போமே. சரி, அத்தோடு விட்டுருந்தா பரவாயில்ல. இந்த தலைகள் மலைகள் ராஜாக்கள் மேலே திரளான தண்ணீர், அந்த தண்ணீருக்கு மேலே இந்த வேசி அமர்ந்திருக்கிறாள், கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். புரிந்து கொண்டால் ரொம்ப எளிதான ஒரு காரியம் இது. ஃபர்ஸ்ட், தலைகள் என்ற வார்த்தை யோவான் தானியேல் இடத்திலிருந்து கடன் வாங்குகிறார். தானியேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், சிறுத்தையை போல் இருக்கிற மிருகத்திற்கு 4 தலைகளும் இருந்தன, அதற்கு ஆளுகை கொடுக்கப்பட்டது. என்ன ஸ்டோரிங்க இது? அலெக்சாண்டர் த கிரேட்டு இறந்து போகிறார். அவருடைய 4 தளபதிகள் 4 லொகேஷனை பிரிச்சுக்கிறாங்க. இந்த 4 ராஜ்யத்தில் 2 ராஜ்யங்களை குறித்துத்தான் வேதாகமத்தில் தானியேல் எழுதியிருக்கிறார். ஏனென்றால் இந்த 2 ராஜ்யங்கள் மட்டும்தான் இஸ்ரேலோடு தொடர்புடையது. ஒன்று டாலமிக் எம்பையர், ஒன்று செலுசிட் எம்பையர். இதை குறித்து பல முறை நான் புக் ஆஃப் டேனியல் படிக்கும் போதே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் அதெல்லாம் பார்க்கலன்னா பார்த்துருங்க. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 4 தலைகளில் ஒரு தலை செலுசிட் எம்பையர். அந்த செலுசிட் எம்பையர்லிருந்து வந்தவன் தான் அந்தி கிறிஸ்துவின் முன்னிழலாக இருந்த ஆன்டியக்கஸ் 4 எஃபெனீஸ். ஆன்டி கிரைஸ்ட் செய்ய போகிற காரியத்தெல்லாம் ஒரு சின்ன லெவலில் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டான். தேவாலயத்திற்குள் வந்தான், பன்றியை வெட்டி அதனுடைய இரத்தத்தை எடுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தெளித்தான். கிரேக்க கடவுளான ஜூஸனுடைய சிலையை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நிறுவினான். ஜூஸ் என்பது ஜூபிட்டரோட கனெக்ட் ஆகும். ஜூபிட்டர்னா இது குரு. இப்போ தெரியுதா? எல்லா ஊருக்கும் கனெக்ஷன் இருக்குது. பை த வே, எனியோ we are not getting into that topic. நீங்கள் ஒன்று நன்றாக புரிந்திருக்கலாம், புரியலனாலும் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. 7 மலைகள் என்பது ரோம் அல்ல, அது 7 ராஜ்யங்கள். அதனுடைய டீட்டெயில்ஸை பாருங்க. முதல் தலை, முதல் மலை எகிப்து சாம்ராஜ்யம். 2ஆம் தலை, 2ஆம் மலை அசிரிய சாம்ராஜ்யம். 3ஆம் தலை, 3ஆம் மலை பாபிலோனிய சாம்ராஜ்யம். 4ஆம் தலை, 4ஆம் மலை பர்ஷிய சாம்ராஜ்யம். 5ஆம் தலை, 5ஆம் மலை கிரேக்க சாம்ராஜ்யம். 6ஆம் தலை, 6ஆம் மலை ரோம சாம்ராஜ்யம். ஸோ ரோம்ன்ட்டு திரும்ப திரும்ப சொல்கிறத இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. ரோமருக்கும் நடக்கக்கூடிய காரியங்களுக்கும் சுத்தமாக சம்பந்தம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் ரோம் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்கிறாங்களையா, அது பெரிய முட்டாள்தனமான ஒன்று. ரோம் என்ற சாம்ராஜ்யம் வந்ததே கிரேக்க சாம்ராஜ்யத்தின் காலத்தில் தான். அதுக்கு முன்னாடியெல்லாம் அப்போ தான் வளர்ந்துக்கிட்டே வராங்க. வைதவே ரோம சாம்ராஜ்யம் யுப்ரேட்டிஸ் நதியை தாண்டி கிழக்கு திசையில் ஒன்றும் கால் பதிக்க முடியவில்லை. ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பாருங்க. They have got nothing to do beyond the rivers of Euphrates. 3வது காரியமாக மிருகத்தினுடைய மர்மத்தை பார்க்க போகிறோம். 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் யோவான் இப்படியாக எழுதியிருக்கிறார். மிருகம் இருந்தது, இப்பொழுது இல்லை, அவனே 8வதாக வருகிறவன், அந்த 7 ராஜாக்களில் ஒருவனும் நாசமடைய போகிறவனுமாக இருக்கிறான். நாம் ஏற்கனவே பார்த்தது 5 சாம்ராஜ்யங்கள் முடிந்துவிட்டது. 6வது சாம்ராஜ்யத்தில் ஒருவன் இருக்கிறான். 7வதாக அந்தி கிறிஸ்து வருகிறான். திரும்பவும் ஒரு சின்ன ரீகேப். ஃபர்ஸ்ட் ஈஜிப்ட், 2வது அசிரியா, 3வது பாபிலோன், 4வது பர்ஷிய தேசம், 5வது கிரேக்க சாம்ராஜ்யம், 6வது ரோம சாம்ராஜ்யம். இந்த இடத்தில் யோவான் ஒரு சில சேலஞ்சே கொடுத்திருக்கிறார். என்னது? ஞானமுள்ள மனம் இதை கண்டுபிடிக்கட்டும் என்று சொல்கிறார். இதுல என்ன க்ளூங்க இருக்கு? 6வதாக ஒருவன் இருக்கிறான் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்.
கிரேக்க மொழியில் இது ஐஸ் என்ற ஒரு வார்த்தை. அப்படி என்றால் ஒன்று, ஒருமையில் எழுதப்பட்ட ஆண்பாலுக்குரிய ஒரு வார்த்தை. யோவான் வாழ்ந்த நாட்களிலேயே பல ரோம பேரரசர்கள் இருந்தார்களே. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக யோவான் ஒரு ராஜா என்று ஆண்பாலுக்குரிய ஒருமையில் எழுதியிருக்கிறார்? ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிப்போம். யோவான் பிறந்த நாட்களிலிருந்து அவர் இறந்த நாட்கள் வரைக்கும் எத்தனை ரோம பேரரசர்கள் இருந்தார்கள் என்ற லிஸ்ட் இது. ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இந்த புத்தகத்தை அவர் எழுதும் பொழுது டொமிஷியன் பீரியட் 81 to 96, 95ல அவர் பத்மோ தீவுக்கு கடத்தப்பட்டார். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக ரோம பேரரசை ஒரு ராஜா என்று கூறுகிறார்? யோவான் பூமியில் இருக்கும் ராஜாக்களை இங்கு எழுதவில்லை. அவர் எழுதியிருப்பது ஒவ்வொரு சாம்ராஜ்யத்தின் வான மண்டலங்களின் அதிபதி. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் பறித்து கொண்டு வெளியரங்கமாக வெளிப்படுத்தி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். யாரு? இயேசு கிறிஸ்து. சரிங்க, அவர் தான் வெற்றி பெற்றாரே, இன்னும் அவங்க ரூல் பண்ணுவாங்க? நல்ல கேள்விதான். அதனுடைய விடையை பார்ப்பதற்கு முன்பு ஃபர்ஸ்ட் வானமண்டலங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில வசனங்களை தியானிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் சார் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது எபிரேய மொழியில். தானியேல் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்ன கான்டெக்ஸ்ட், என்ன சூழல்? தானியேல் பிரேயர் பண்றாரு, அவருக்கு ஒரு பதில் பரலோகத்திலிருந்து வருது, கொண்டு வருது கேப்ரியல். கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடியவர் அவர். பூமிக்கு வந்து என்ன சொல்றாரு பாருங்க. நான் வரும் வழியில் பர்ஷிய ராஜ்யத்தின் அதிபதி தடுத்தான். ஒருமையில் எழுதியிருக்காரு. பிரதான அதிபதிகளில் ஒருவரான மிகாவேல் என்னை காப்பாற்றினான். ஒரு சில வசனம் கழிச்சு 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் அதே ஸ்டோரி தான் கண்டினியூ ஆகுது. நான் திரும்பி செல்கிறேன், பர்ஷிய அதிபதியோடு திரும்ப ஒருமையில் எழுதப்பட்டிருக்கிறது. என் சண்டை அல்லது போர் தொடருவேன். இதோ அப்பொழுது கிரேக்க அதிபதி வருகிறான். அலெக்சாண்டர் த கிரேட்டை சொல்றாரு. அலெக்சாண்டர் த கிரேட் வருது 200 வருஷம் கழிச்சு. ஆனா இவர் யூஸ் பண்ற வார்த்தை பிகோல்டுன்றார், இதோ. அப்போ அந்த 200 வருட பர்ஷிய தேசத்திற்கு ஒரு அதிபதி தானா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனென்றால் சரீரத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை, ஆளுகைகளோடும் அதிகாரங்களோடும் இந்த உலகத்தின் இருளின் அதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் படைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பால் ரொம்ப தெளிவா எழுதிட்டாரு. நம்மளுடைய சண்டை இங்கே கிடையாது, மேல இருக்கிறவனோட. சரிங்க, கோயிங் பேக் டு த ஸ்டோரி. இயேசு கிறிஸ்து தான் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று படித்தோமே. அப்புறம் ஏங்க இந்த பிரச்சனை? நற்செய்தி முதலில் யூதர்களுக்கு சென்றது, அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். பரலோக வாசலுக்கு தேவையான நற்செய்தி புறஜாதியினரை நோக்கி நகர்ந்தது. அதுதான் நம்ப. ஆனால் இந்த புறஜாதியினரை நோக்கி வந்த சுவிசேஷம் முடிவடைந்து யூதர்கள் மறுபடியும் உள்ளே வருவார்கள். எப்போது? சபை எடுத்து கொள்ளப்படும் பொழுது. த சர்ச் வில் பி ராப்சர்ட். ஒன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது பிரச்சனை வரும்போது சபை எஸ்கேப் ஆயிடுது, அப்படி கிடையாது. நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாத நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு. சபையிற்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் ஆட்டுக்குட்டியானவர் அடிச்சு திருத்துறது கிடையாது. We are supposed to be his bride. அவருடைய மனவாட்டி. நம்மை அடித்து திருத்துவார் என்று சொன்னால் கம்ப்ளீட் கிறிஸ்டியன் டாக்டரினே மாறும். தவறு செய்யும் பொழுது அடித்து திருத்துவது என்பது வேறு, விசுவாசம் என்பது அடித்து திருத்தி வருவது அல்ல. பை த வே, இதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுதே சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறியாக வேண்டுமே. என்னது? நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சொந்த பெயரினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். ஆன்டி கிறிஸ்ட பத்தி சொல்றாரு. எக்ஸாக்டா ஜூஸ் அதை தான் செஞ்சாங்க. இப்போ வரப்போற அந்தி கிறிஸ்துவ தலைமையில தூக்கி வச்சு ஆட போறாங்க. அவனுடைய சுயரூபம் எப்ப தெரியும்னா, பார்ட் 1, இந்த வேசியின் காலம் முடியும் பொழுது எல்லா மதங்களையும் தூக்கி போட்டு மிதிப்பான், இன்க்ளூடிங் ஜூடாயிசம். அப்பதான் இவங்களுக்கு புரிய வரும். பட் இட் வில் பி டூ லேட் பாஸ். ஜக்கரியா 12:10. தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து அவருக்காக புலம்புவார்கள். ஃபர்ஸ்ட் வாக்கியம் இயேசு, 2வது வாக்கியம் பிதா. இதை குறித்து பலமுறை பேசியிருக்கேன். ஜக்கரியா 13ஆம் அதிகாரம் யூதர்களின் நிலம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கும். 3இல் 2 யூதர்கள் கொல்லப்படுவார்கள். ரோமருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், ஆல் இஸ்ரேல் வில் பி சேவ்ட்.
பை த வே, இது அப்போஸ்தலராகிய பவுல் மட்டும் எழுதல. ஐசையா தீர்க்கதரிசி 45ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலேயும் எழுதியிருக்கிறார், இஸ்ரேல் வில் பி சேவ் டு ஆல் இட்டர்னிட்டி. நித்தியத்திற்கும் இஸ்ரேல் ரட்சிக்கப்படும். இதுல இருந்து ஒண்ணு புரிஞ்சுக்கலாம், சாத்தானையும் மிருகத்தையும் வைத்தே இஸ்ரேல் ஜனத்தின் மனதை மாற்றி விடுவார், அவர்கள் மனம் திரும்புவார்கள். நான்காவது காரியம், 10 ராஜாக்களின் மர்மம். இந்த 10 ராஜாக்களை குறித்து பார்ப்பதற்கு முன்பு ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். இந்த படத்தை பார்க்கலாம். வெளிப்படுத்துதல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சிவப்பான பெரிய ராட்சச பாம்பு இருக்கிறது. அது சாத்தான். அவனுடைய தலையில் 7 டயடம் என்கிற கிரீடம். அது ராஜ்யத்திற்குரிய கிரீடம். அந்த 7 ராஜ்யத்திற்கும் அவன்தான் அதிபதி என்று அர்த்தம். அதில் 7வது தான் அந்தி கிறிஸ்து பார்ட் 1, பார்ட் 2 கிடையாது. சரியா? அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், அந்தி கிறிஸ்துவனுடைய பார்ட் 2, ஆன்டி கிரைஸ்ட் 2.0. இப்போ இந்த டயடம், கிரீடம், ராஜ்யம் என்பது சாத்தான் தலையில் இல்லை. அதற்கு மாறாக அந்தி கிறிஸ்துவின் தலையில் ஒரு 10 கிரீடம் இருக்கிறது. இந்த 10 ராஜாக்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் தானியேலை உரசி பார்க்கணும். தானியேல் எழுதின அந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம்? கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு பலமுள்ளதாகவும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும். ஒரு சைடு ஸ்ட்ராங்கா இருக்கும், ஒரு சைடு வீக்கா இருக்கும். இந்த தரிசனத்தின் விளக்கம் தானியேல் சின்ன பையனா இருக்கும் போது கொடுத்தது. 16 இல்ல 17 வயசு இருக்கும். அதுவே பெல்ஷசாரின் முதல் வருடம் என்று 7ஆம் அதிகாரத்தில் எழுதியிருப்பார். அந்நேரத்தில் 78 வயது இருந்திருக்கலாம். அங்க என்ன போட்டிருக்காரு பாருங்க, தானியேல் 7ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வசனங்களுடைய ஒரு சின்ன சுருக்கம். அதற்கு பின்பு மிகவும் கொடிய மிருகத்தை பார்த்தேன், அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. இவைகளை சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுதே 11வதாக ஒரு சிறிய கொம்பு எழும்பியது. இந்த 10 கொம்பு இருக்கும் பொழுதே 11th ஆர்னா உள்ள வரான். அவ்வளோ டீட்டெயிலா வந்துட்டு ஜான் எழுதல, ஆனா அங்க டானியல் எழுதியிருக்காரு. அதே வசனங்கள்ல இன்னொரு இன்ஃபர்மேஷனும் இருக்கும். 10 கொம்புகளில் 3 கொம்புகளை அடிபணிய வைப்பான். இவில் சப்டியூன்னு போட்டிருக்கோம் LSB டிரான்ஸ்லேஷன்ல. அப்படின்னா அவனுக்கு எதிராகவோ இல்லை அவனுடைய கருத்திற்கு முரண்பாடாகவோ 3 பேர். கண்டிப்பா ஈஜிப்ட் ஒன்று மாட்டிருக்கு. நீங்க டானியல் 11th சாப்டர் படிச்சீங்கன்னா யூ வில் கெட் சம் ஐடியா. பாக்கி 2 யாரு, தட் வி டோன்ட் நோ. ஸோ 3 பேரை அடிபணிய வைக்கிறான். அவர்களும் இவனுடைய கட்டுப்பாட்டிற்கு வருவார்கள். ஆனால் அந்த 10 ராஜ்யத்திற்கும் இவனுக்குத்தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது 1260 நாட்கள். திஸ் இஸ் ஆன்டி கிரைஸ்ட் பார்ட் 2. நீங்க பார்க்கக்கூடிய இந்த வசனங்கள் எல்லாம் 10 கொம்புகளை குறிக்கிறது. ஆனால் நாம் ஏற்கனவே தியானித்து விட்டோம். உங்களுக்கு வேணும்னா ஒரு தடவை படிச்சுக்கோங்க. முக்கியமான 2 வசனத்தை மட்டும் பார்ப்போமே. 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீ பார்த்த 10 கொம்புகள் 10 ராஜாக்களே, ஆனால் அவர்களுக்கு இன்னமும் ராஜ்யம் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் 1 மணி நேரம் ராஜாக்களாக அமருவதற்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. நீங்க 8th சாப்டர்னுடைய ஸ்டடியை பார்க்கலனா அதை ஒரு முறை பார்த்துருங்க. 7வது முத்திரை தீர்ப்பின் பொழுது பரலோகத்தில் 1/2 மணி நேரம் மௌனம் காக்கப்பட்டது. அதனுடைய முழு விளக்கத்தை அங்க கொடுத்திருப்பேன். இது என்னுடைய ஒரு நிலைப்பாடு தான். இதுதான் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. நான் கொடுத்த ரீசன் என்னன்னா, 1/2 மணி நேரம் என்பது 15 நாட்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருந்தேன். இந்த இடத்தில் அவர் எழுதுவது 1 மணி நேரம் என்று யோவான் எழுதியிருக்கிறார். இதனுடைய பொருள் அந்த கால்குலேஷன் பிரகாரம் பார்த்தால் 30 days. அதாவது அந்தி கிறிஸ்து இறந்த நாடகம் 30 நாட்களாக இருக்கலாம். பிறகு அவன் உயிர்த்தெழுந்து வருகிறான். அந்த டைம்ல சேட்டன் அவனுடைய டீம் எல்லாருமே பூமிக்கு வந்துருவாங்க. there is a chance. 16வது வசனம் பாருங்க. நீ பார்த்த 10 கொம்புகள் மற்றும் அந்த மிருகமும், அதாவது அந்தி கிறிஸ்து, அந்த வேசியை வெறுத்து நிர்வாணமாக்கி அவள் உடலை உண்டு நெருப்பில் போட்டு எரிப்பார்கள். இது பிதா தான் நினைத்ததை செய்வதற்காக 10 ராஜாக்களின் இருதயங்களை மாற்றி போட்டு வேசியை, அதாவது போலி மதங்களை அவர்களை வைத்தே அழித்து போட்டார். 17ஆம் அதிகாரத்தை 2 பாகங்களாக நாம் பார்த்தோம். இந்த 17th சாப்டர்லேருந்து ஒரு சின்ன கருத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், பாபிலோனின் வேசியை, அதாவது போலி மதங்கள், நம்பிக்கைகள், இவைகள் எல்லாம் அவளுடைய கூட்டாளியை வைத்தே கர்த்தர் நியாயம் தீர்த்து போட்டார்.
இனி மதங்கள் இல்லை. அதோட முடியல, இந்த பாபிலோன் என்பதற்கு இன்னொரு முகமும் இருக்கிறது. அதை நாம் அடுத்த காணொளியில் பார்க்க போகிறோம். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதிலிருந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் பாருங்க. உலக தேர்தல்கள், மாத்திரைகள், ஊசி, காலநிலை மாற்றம் என்ற போலி பிரச்சாரம், ஓரினச் சேர்க்கையின் வந்த சட்டம், வரப்போகிற சட்டம், வேண்டுமென்றே தொடரும் போர்கள் என அதிவேகமாக அந்தி கிறிஸ்துவிற்கு மேடை தயாராகிறது. 10 ராஜாக்களை இந்த உலகம் நாம் இருக்கும் காலத்திலேயே உருவாக்குகிறதோ என்று தோன்றலாம். கடைசியாக ஒரு சில வார்த்தைகள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை இக்கணம் வரை உங்கள் இருதயத்தை இயேசு கிறிஸ்துவிற்கு சமர்ப்பிக்கவில்லை என்றால் இப்பொழுதே அவரிடத்தில் இருக்கும் இடத்திலிருந்து மன்னிப்பு கூறுங்கள், மனம் திரும்புங்கள். அவருடைய வருகையில் நீங்களும் எடுத்துக் கொள்ளப்படலாம். காலம் சமீபமாய் இருக்கிறதே. சிந்தியுங்கள், செயல்படுங்கள், இலவசமாய் ஒரு அங்கத்தினராக மாறுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் கர்த்தரின் சித்தத்தின்படி சந்திக்கிறேன். ஷலோம். God bless you. கண்ணீர் கரைந்தோடும் நேரம் கழிந்தது, ஜீவநீர் புரண்டோடும் காலம் புகுந்தது. கண்ணீர் கரைந்தோடும் நேரம் கழிந்தது, ஜீவநீர் புரண்டோடும் காலம் புகுந்தது. தனனான